ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2026 தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரப்பதிவு நடைமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே 2024 இந்த பத்திரப்பதிவு சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்துச்சு. கோர்ட் ஆர்டர்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2026 வந்து பார்த்திங்கன்னா அந்த 2024 கொண்டு வந்துள்ள அந்த விதிமுறைகளில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இப்போது அசல் தாய் பத்திரம் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக்கி இருக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், தற்போதைய புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழக அரசு கொண்டு வந்த பத்திரப்பதிவு தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 2025க்கு 2026 ஜனவரி மாதம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. எப்போது 2025 கொண்டு வந்தாங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஜனவரி 2026 இந்த புதிய சட்டத்தை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பிரிவு 34C என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இந்த புதிய பிரிவின் கீழ் ஒருவர் ஒரு சொத்தை விற்கும் போது அல்லது தானமாக வழங்கும் போது அவர் அந்த சொத்தை எதன் மூலம் பெற்றாரோ அந்த அசல் பத்திரத்தை, ஒரிஜினல் டீட் அப்படின்னு சொல்கிறோம், அந்த அசல் பத்திரத்தை சார் பதிவாளரிடம் காட்ட வேண்டும். கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிற ஒரு புதிய விதிமுறை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு திருத்த சட்டம் 2025 பிரிவு 34C. அது கூடவே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கூடவே பதிவு செய்யப்படுவதற்கு 10 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட புதிய வில்லங்கச் சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2024 என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அசல் பத்திரம் நம்மக்கிட்ட இல்லை, ஒரிஜினல் தாய் பத்திரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனும் இந்த பிரிவு 34C வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அசல் பத்திரம் தொலைந்து விட்டாலோ அல்லது வேறு காரணங்களாலோ இல்லை என்றால் சட்டத்தில் சில விதிவிலக்குகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாருங்கள். பத்திரம் தொலைந்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து கண்டுபிடிக்க முடியவில்லை, அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் என்ற சான்றிதழை பெற வேண்டும். இது ஒன்று. மேலும் உள்ளூர் செய்தித்தாள் ஒன்றில் பத்திரம் தொலைந்தது குறித்து விளம்பரம் செய்ய வேண்டும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதனுடைய காப்பியை நம்ம கொடுக்கணும், கட்டாயம் சப்மிட் பண்ணணும். ஸோ 2 டாக்குமெண்ட். ஒன்று, அந்த தாய் பத்திரம் தொலைஞ்சதற்கான போலீஸ்கிட்டேருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஒன்று வாங்கணும். ரெண்டாவதாக பத்திரம் தொலைந்தது குறித்து நாம் ஒரு உள்ளூர் பத்திரிகையில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதனுடைய காப்பியும் நம்ம வைக்கணும். இவை இரண்டையும் சமர்ப்பித்தால் மட்டுமே பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இந்த புதிய சட்ட திருத்தத்தில். ஒருவேளை அது பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் பட்சத்தில், பழைய அசல் பத்திரம் கிடைக்காத பூர்வீக சொத்துக்களுக்கு வருவாய்த்துறை வழங்கிய பட்டா ஆவணத்தை ஆதாரமாக கொண்டு பதிவு செய்ய அனுமதி உண்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பூர்வீக சொத்து, எந்த தாய் பத்திரமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பட்டா மட்டும் வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரி, முந்தைய நீதிமன்ற உத்தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். 2024 அந்த நீதிமன்ற உத்தரவு வந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்டோபர் 2024 ஒரு தீர்ப்பு வந்து வழங்கினாங்க. அதில் அசல் பத்திரம் இல்லை என்பதற்காக பத்திரப்பதிவை மறுக்க முடியாது என்று கூறியிருந்தாங்க. ஸோ அசல் பத்திரம் இல்லை அப்படின்னா சார் பதிவாளர்கள் தங்கள் அலுவலகத்தில் உள்ள நகல்களை கொண்டே உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் நம்மளுடைய டாக்குமெண்ட்டுடைய ஒரு காப்பி அங்கே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் போலி பத்திரப்பதிவுகளை தவிர்க்கவும் மோசடிகளை தடுக்கவும் தமிழக அரசு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்ததால் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி அசல் பத்திரமானது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அசல் பத்திரம் இல்லாத பட்சத்தில் நம்ம நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்து அதன் காப்பி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடைமுறை ஜனவரி 2026 அமலுக்கு வந்திருக்குது, புதிய சட்ட திருத்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.